ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Illaram குக்கிங். இன்றைக்கி நம்ம Illaramல இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் நம்ம மாவிளக்கு மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த மாவிளக்கு நம்ம புரட்டாசி சனிக்கிழமை, தீபாவளி, அதுக்கப்புறமா கார்த்திகை தீபம், இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் செய்வோம். இந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் சாப்பிட்டு முடிக்க முடியாமல் அப்படியே காஞ்சி போயிட்டு கடைசியில் குப்பையில் தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்காக செய்கிற ஒரு பொருளை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு அதிரசம் செஞ்சிட்டோம்னா சீக்கிரமாகவே காலியாகிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது இந்த விளக்கு மாவு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த விளக்கு மாவோட மேல் பகுதியில் தீபம் பட்டு கொஞ்சம் தீஞ்சு போயிருக்கும். அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை சின்ன சின்னதாக உடச்சி விட்டுடுங்க. இந்த விளக்கு மாவு உடைச்சதும் உதிரி உதிரியாக தான் இருக்கும், அதிரசம் மாவு மாதிரி இருக்காது. இதை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உதிர்த்து வச்சுருங்க. அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு இலக்கமாக இருக்கணும். அதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம பால் விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை பிசைஞ்சிக்கோங்க. இதில் வெல்லம் இருக்கிறதுனால நம்ம பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிட்டாலும் மாவு ரொம்ப சாஃப்டாகிடும். அப்புறம் அதிரசம் தட்டை வராது. அதுக்காக தான். உங்களுக்கு இந்த விளக்கு மாவில் ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணி அதை கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக ஆகிடும். அதிரசமும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாவு பிசையும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையும் போது உங்களுக்கு இந்த கரெக்டான பதம் வந்துடும். மாவு கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டை எடுத்து உங்களுக்கு அதிரசம் மாதிரி தட்டி பாருங்கள். தட்டை வரலை அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவு பாலோ இல்லைன்னா வெள்ளை பாகோ விட்டு பிசைஞ்சு கரெக்டான பதம் வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவை சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஜிப்லாக்கோ அப்படி இல்லைன்னா வாழை இலையோ வச்சு மேலே லேசாக எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு உருட்டி வச்ச இந்த மாவை கையாலேயே அதிரசம் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது தட்டும்போது மாவு விரிசல் இல்லாமல் வரணும். விரிசல் வந்ததுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது அது உடஞ்சிடும். அதனால் நீங்கள் மறுபடியும் பால் இல்லைன்னா வெள்ளை தண்ணி எது போட்டிங்களோ அதில் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதிரசம் மாவு மாதிரியே வந்திருக்கு. இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை பொரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்ச இந்த விளக்கு மாவு அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசம் மாதிரியே நல்லா எழும்பி வருது. இது வெந்ததும் எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சு லேசாக நம்ம அதிரசத்துக்கு எப்படி அழுத்துவோமோ அதே மாதிரி அழுத்தி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுங்க. இது ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்தினோம்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிட்டு அப்புறமா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாயிடும். அதுக்காக தான். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இது அதிரசம் மாதிரியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது உள்ளரையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் விளக்கு மாவு செஞ்சுட்டு அது வீணாக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதிரசம் செஞ்சிட்டோம்னா சீக்கிரமாகவே காலி ஆயிடும். அதே மாதிரி வேஸ்ட்டும் ஆகாது. நீங்கள் அடுத்த தடவை விளக்கு மாவு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.